இந்த தாக்குதலினுடைய உச்சபட்சம் தான் இன்றைக்கு வெறுத்து போயிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள். நாங்கள் ஒன்று எங்களுடைய கோரிக்கைகளுக்கு இணங்கி ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும், இல்லை என்றால் அதனுடைய வளங்களை தாக்கி அடிப்போம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அஃபென்சிவ். அமெரிக்காவினுடைய அந்த முயற்சி தான் படு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. 50,000 அமெரிக்க போர் வீரர்கள் இறங்கி முதலில் அந்த கத்தீஃப் அந்த தீவை முதல்ல கைப்பற்றுவது, அதற்கு பிறகு ஈரானுக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்தி ஈரான் எங்கேயெல்லாம் மிசைல் எல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அந்த அண்டர் கிரவுண்டு பங்கர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதான் அந்த கிரவுண்ட் அஃபென்சிவ். அதை எதிர்நோக்கி ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கமாண்ட் காப்ஸ் அவங்களும் வந்துட்டு தயாராக இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய போருக்கான ஒரு தயாரிப்புடன் தான் பேச்சுவார்த்தை நடத்துவதாக ட்ரம்ப் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. அவர்கள் சில தகவல்களை கேட்கின்றார்கள், அந்த தகவல்களை மட்டும் நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். இதை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை. பேச்சுவார்த்தை என்று நடக்கவில்லை. அப்படி பேச்சுவார்த்தை என்று நடந்தால் அது நாங்கள் சொல்லக்கூடிய நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.